வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திருவையாறு அசோகா அல்வா என்னோடய ரெசிபி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி செய்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 120 ml. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சீனி. இனிப்பு கூட வேணும்னா 2 கப் வரைக்கும் கூட சேர்க்கலாம். பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்பில் தான் மைதாவும் 120 ml. அதே கப்பில் 1 கப் நெய். பாசிப்பருப்பு ஒரு கிண்ணத்தில் சேர்த்து கழுவிட்டு 2 பங்கு தண்ணி ஊற்றி இந்த கிண்ணத்தை அப்படியே குக்கருக்குள்ளே வச்சு ஆவியில் தான் வேக விட போகிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அதோட பருப்பை ஊற வச்சுருந்தா 2 விசில் போதும். ஊற வைக்காததுனால நான் இன்றைக்கி 3 விசில் வைக்கிறேன். நல்ல அடிக்கனமான ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா நெய்யையுமே சேர்த்துடணும். 20லேருந்து 25 முந்திரி பருப்பு 1-2 உடச்சிருக்கேன். நெய்யில் சேர்த்து அதை வறுக்கலாம். முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு செவந்த உடனே மைதாவை இதோட சேர்க்கணும். மைதா சேர்த்த உடனே அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். ஒன்றரைலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். மைதா மாவு இந்த அளவுக்கு செவந்து வரணும். குக்கரில் வேக வச்ச பாசிப்பருப்பு ஒரு 3/4 அளவு தான் வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப குழைய வேகக்கூடாது. அதை இப்போ நம்ம வறுத்த மைதா மாவோடு சேர்த்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, வீடியோ பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பருப்பு அடியில் பிடிச்சிடாமல் ஒரு தடவை நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சுருந்த சீனியை இப்போ இதோட சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, அடுப்பை லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் கூட வச்சுட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த சீனி உருகும்போது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வரும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு அது வேண்டான்னா நீங்கள் சேர்க்காமலே செய்யலாம். லோ ஃப்ளேமை விட அடுப்பை கொஞ்சம் கூட வச்சுட்டு விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்ல கெட்டியாக வந்துடும். கையில் ஈரமே இல்லாமல் அதை தொட்டாலும் கையில் அது ஒட்டக்கூடாது. இப்போ பாருங்கள், அது என் கையிலையே ஒட்டலை. இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.